ஹாய் ஆல். எப்போவும் இட்லி, தோசைக்கு சாம்பார், சட்னி சாப்பிட்டே போர் அடிச்சிருச்சா? ஒரு சேஞ்சுக்கு கும்பகோணத்துக்கே ஃபேமஸாக இருக்கிற கும்பகோண கடப்பா வீட்டில் சிம்பிளாக 3 ஸ்டெப்பில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் பாசிப்பருப்பு, தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு, அதில் உருளைக்கிழங்கு, மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துட்டு, அதை மத்த வச்சு மசிச்சுக்கோங்க. 2வதா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து பொடி பொடியாக நறுக்குன தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, பூண்டு, கசகசா, அன்னாச்சிப்பூ, முந்திரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. 3வதா ஒரு சூடான கடாயில் நெய்யும் எண்ணெயும் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, சோம்பு, கல்பாசி, பிரியாணி இலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்ட பிறகு அதில் கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வதங்கின பிறகு அதில் கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி ஒரு கலருக்காக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு, வதங்கின பிறகு அதில் அரைச்ச தேங்காய் விழுதை ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம வேக வச்ச பருப்பை போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு, கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான கும்பகோண கடப்பா ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் இது கூட எல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இப்படி இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபி வேணுமா? மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.